அடுத்த டிபார்ட்மெண்ட்டை பார்ப்போமா? பார்ப்போமே. என்னடா கலர் கலராக லைட் இருந்துச்சு, எரியுது ஆஃப் ஆகுது, எரியுது ஆஃப் ஆகுது. தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உரசினா தான் தீப்பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீப்பிடிக்கும். இவங்க என்ட்ரி கொடுக்கறது ஃபயர் மாதிரி இருக்கும், ஆனால் இவங்க எஸ்கேப் ஆகிறது கொஞ்சம் ஃபியரோட தானே கண்ணா இருக்கும். எமோஷன்ஸ்க்கே பேர் போன ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க. இப்போ போன டிபார்ட்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னா இப்போ வரப்போகிற டிபார்ட்மெண்ட்டு எமோஷனலோட தான் வருவாங்க. கரண்ட்டு சாதாரண மனுஷங்களில் நம்ம சாதாரண மனுஷங்க நம்ம கரண்ட்டை தொட்டால் நமக்கு ஷாக் அடிச்சிடும். ஆனால் அந்த நரசிம்மாவை தொட்டால் அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். அதே மாதிரி தான் அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தா கரண்ட்டே ஷாக் அடிக்கும். இவங்க கரண்ட் இல்லை பாஸ், ஷாக் மாதிரி. லெட்ஸ் வெல்கம் ட்ரிபிள் ஏ டிபார்ட்மெண்ட் ஆன் தி ஸ்டேஜ். கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனால் ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். ஹலோ மனோஜ், மனோஜ் அப்போ ஒரே நிமிஷம் இருங்க, கொடுக்குறவர்கிட்ட. சொல்லுப்பா. சித்தப்பா வீட்டில் நடக்கக்கூடாதது நடந்துருச்சுப்பா. என்னப்பா சொல்றீங்க, என்னாச்சு? இங்க கொஞ்சம் வாயேன். இதோ வந்துட்ட கண்ணு. என்ன கண்ணு? ஒன்னும் இல்லம்மா, எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. 12ஆம் வகுப்புல நான் அடுத்த மார்க்குக்கு காலேஜ்ல இருந்து சேர சொல்லி கடிதாசி அமைச்சிருக்காங்கம்மா. என்ன படிப்பு செலவு தான் கொஞ்சம் அதிகமா ஆகும். அதுல என்ன இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ தைரியமா படிக்கண்ணே, அப்பா நான் இருக்கேன். ஆகாயம் இத்தனை நாள் மண் மீது வீழாமல் தூணாக தாங்குவது காதல்தான். ஆண்டாண்டு காலங்கள் பூலோகம் பூக்க அழகான காரணமே காதல்தான். பஞ்சபூதங்கள் யாவும் காதலின் அடிமை, நாட்கள் 7 காதலின் கிழமை, 9 கோள்களும் காதலை சுற்றி வரும். மரம் ஏற ஏணியை தந்தால் மலையில் ஏறி கொடியேற்றும், குண்டூசி கையில் தந்தால் கிணறே தோண்டிவிடும். பெருங்கல்லை வைரக்கல்லாய் காதல் பார்வை மாற்றிவிடும். வெந்நீரில் விட்டால் கூட
காதல் நீந்தும். அஞ்சாறு ஜல்லட கண்ணு ஜலிச்சு சிரிக்குது, ஆடு மாடு தள்ளி நின்னு நெகச்சு முறைக்குது, கோலக்காட்டு பொம்மை எல்லாம் தோக்கா தெரியுது, தொக்கா போட்டு அக்கா பார்த்து காக்கா மிரளுது, கும்பல் கூடு மேகம் மழைய பெய்யாதோ, கட்டி வச்ச சோகம் கரைஞ்சு போவாதோ, குற்றப்பறையா வந்து கொண்டாடு கொண்டாடு. விரிக்கி விரிக்கி மேலம் விரிக்கி விழுக்கா நடந்தா தின்னாங்குதா, சிலுப்பி சிலுப்பி ஜீனா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா தின்னாங்குதா. அன்னக்கிளி 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 அஞ்சாடில அன்னடா மின்னாலிடா முன்ன வந்தாளே, புது வெட்கம் வந்து மாமா இப்போ சொப்பி நின்னாளே. ஜாரே ஜாச்சே ஜாரே ஜாச்சே ஜாரே ஜாச்சே ஜன்னாரே, ஜாரே ஜாச்சே ஜாரே ஜாச்சே ஜாரே ஜாச்சே ஜன்னாரே. இன்றைய முக்கிய செய்தி. கடந்த வருடம் பருவமழை பொய்த்து போனதால் விவசாய நிலங்களும் வயல்வெளிகளும் வறண்டு போயிருக்கின்றன. இதனால் புவி வெப்பமயமாதலை தடுக்கும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகளும் விவசாய அமைப்புகளும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குழந்தை படிப்பு வேற, காசு, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ஏங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நல்ல நடவு நட்டிருக்கோம், நல்ல மகசூல் வரும், நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, வாங்குங்க போலாம். என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே, எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே, ஏ என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே, தென்னையும் தந்தானே அத்தார திண்ணையும் தந்தானே, நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாருன்னு கூறுக்குள்ள, சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல, கேட்ட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே, கேட்ட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே, என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே, எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே. மாவ் மாவ், யாருமா அது வீட்டுல? பேங்க்ல இருந்து ஆள் வந்திருக்கு, வெளியே வாமா. வாங்க ஐயா. வணக்கம். ஓ வணக்கத்தை தூக்கி குப்பையில போடு. ஏயா கடன் கேட்டு பேங்க் வாசல் வந்து நிக்க தெரியுதுல்ல, அதை திருப்பி கட்டணுன்ற துப்பு இல்ல? நான் என்ன உன் வீட்டு நாயா டெய்லி உன் வாசல் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு? யாருக்கிட்ட என்னையா பேசிட்டு இருக்க? நாங்களாம் யார் தெரியுமா? இந்த ஊருக்கே சோறு போற விவசாயி. மரியாதையா பேசு. ஏய் உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? கிளட்டு. ஐயா ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா, இந்த பட்டம் மழை ரொம்ப கம்மியா, அறுவடை முடிஞ்சது வட்டி அசலையும் கொடுத்துட்றேன் ஐயா. ஏச்சி வாய மூடுமா. சோத்துக்கே வழி இல்லாத நாய்ங்களுக்கு மரியாதை கேக்குதா? மரியாதை அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்ன தேதியில என் காசு எனக்கு வந்தாகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கவேன், அதான் நல்லா வாட்ட சட்டமா உன் பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன், அவளை வச்சாது பணத்தை திருப்பி கட்டுற வழியை பாரு. என்ன சொன்ன? ஐயா 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 விட்டுருங்க. ஐயா ஏய் குடுத்த காசை திரும்ப கேட்டா ரோசம் வருதா? ரோசம் உனக்கெல்லாம் எதுக்குடா வேஸ்டி? ஒண்ணும் இல்லப்பா, என்ன
அப்ப நல்லா இருக்கேன்டா. ஏய் சுமாரு ஒண்ணும் இல்லடா கண்ணே. அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா. அம்மா மேல் படிப்பெல்லாம் வேணாம்மா, பேசாம நானும் உன் கூட சேர்ந்து விவசாயமே பண்றேம்மா. கண்ணு, என் டாக்டர் கண்ணு, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னை டாக்டராக்க உன் அம்மா என்ன வேணா செய்வா. விடுங்க. பயப்படாதம்மா. என்னம்மா உன் குடும்ப வறுமையை நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. உதவி பண்ணலான்னு தோணுது. நான் வேணா உன் பொண்ண படிக்க வைக்கட்டுமா? யோசிச்சு சொல்லுங்க. நாளைக்கு வரேன். அம்மா என்ன மன்னிச்சிருமா. அப்பாவும் இல்ல, வளைச்சலும் இல்ல, நீயும் தனியா கஷ்டப்படுற. ரொம்ப பாரமா இருக்குமா. எனக்கு வர வழி தெரியலம்மா. மன்னிச்சிரு. தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ. விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. ஒரு வெட்கம் என்னை இங்கு தீண்டியதே. அவள் பார்க்கும் பார்வைதான் குளிர்கிறதே. போகும் பாதைதான் தெரிகிறதே. மனமெங்கும் மயங்கிடும் பொழுது வார்த்தையா இது மௌனமா? வானவில் வெறும் சாயமா? வண்ணமா மனம் மின்னுமா? தேடி தேடி தொலைந்திடும் பொழுது இன்று நாமெல்லாம் தினமும் உணவை உண்கின்றோம். ஆனால் அந்த அன்னத்தின் துகள்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? அது நம் நாட்டின் உயிர், நம் நிலத்தின் நண்பன், நம் தாய்மணியின் மகன், விவசாயி. சூரியன் எழுவதற்கு முன்பே வயலுக்கு சென்று மண்ணை முத்தமிட்டு விழும் அவர் மழை வந்தாலும் வராவிட்டாலும் காய்ந்த கண்ணீருடன் உழைப்பை தொடர்கிறார். அவர் கையில் மண் இருக்கலாம், ஆனால் அந்த மண்ணுக்குள் உயிரோட்டும் ஒரு மந்திரம் உள்ளது. விவசாயி இல்லாத ஒரு நாடு உணவின்றி உயிர் வாழ முடியாது. ஆனால் எவ்வளவு பரிதாபம்! உழைப்பவருக்கு தண்ணீர் இல்லை, உழைப்பவர்களுக்கு சரியான விலை இல்லை. மழை வராவிட்டால் பசி, மழை அதிகமாக வந்தால் நாசம். இதுதான் அவர்களின் வாழ்க்கை. இருந்தும் ஒரு முறையும் குறை கூறாமல் மண்ணில் வியர்வை சொரிந்து நம்மை வாழ வைக்கிறார்கள். அவர்தான் நம் உணவின் தந்தை, அவர்தான் நம் வாழ்க்கையின் ஆதாரம், அவர்தான் மண்ணின் நாயகன். ஆனால் இன்று விவசாயி அழுகையில் நாம் மௌனமாய் இருக்கக்கூடாது. அவரின் வியர்வை வீணாக கூடாது. நாம் அவரின் உழைப்பை மதிக்க வேண்டும், அவருக்காக குரல் கொடுக்க வேண்டும், அவரின் கனவுகளை நிஜமாக்க வேண்டும். விவசாயியை உயர்த்தினால்தான் நாடு உயர்வடையும். விவசாயி சிரித்தால்தான் உலகம் தலைக்கும். அதனால் நாம் அனைவரும் மனதில் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். மண்ணை நேசிப்போம், விவசாயியை காப்போம். மாதிரி ட்ரிபிளியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு மாரி? ஆளே காணோம். இந்த இருக்கே என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரே அழுகழுகையா வந்துடுச்சு.